ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்வின் பாப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நண்டு கிரேவி. அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு அது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய தக்காளி ஆட் பண்ணால் நமக்கு வந்து புளிப்பு டேஸ்ட் வரும். அதனால் ஒரு தக்காளி ஆட் பண்ணால் போதும். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு இது கூடவே நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாத்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இது ஒரு சைடு வதங்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு சைடு வந்து தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு நல்லா எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமேட்டு எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு இது கூட நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல தேங்காயும் சோம்பும், அதையும் வந்து இது கூட ஊற்றி நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சா நம்மளோட நண்டு கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்